ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மயூரகவி அருளிய சூரிய சதகத்தில் 91 முதல் 95 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சூரிய சதகத்தினை துதிப்பதினால் நம்முடைய தோல் நோய்கள், கண் வியாதிகள் குணமடைகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. भूमिं धाम्नोऽभिवृष्ट्या जगति जलमयीं पावनीं संसृतावपीम् आग्नेयीं दाहशक्त्या मुहुरपि यजमानां यथा प्रार्थितार्थैः लीनामाकाश एवामृतकरघटितां द्वान्तपक्षस्य पर्वणि एवं सूर्योष्टभेदां भव इव भवतः पातु बिभ्रत्स्वमूर्तिम्. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். பரமசிவனுக்கு அஷ்டமூர்த்தி என்ற பிரசித்தமான பெயருண்டு. ஏனெனில் அவர் பூமி, அக்னி, காற்று, ஜலம், ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களோடு சூரியன், சந்திரன், எஜமானன் என்ற மூவர்களுடன் சேர்ந்து 8 அம்சங்களை கொண்ட திருவுருவை கொண்டவராக இருக்கிறார். அவரை போன்றே ஸ்ரீ சூரிய பகவானும் தன்னிடத்தில் இந்த 8 அம்சங்களையும் கொண்டிருக்கிறார் என்று மயூரகவி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். தனது உஷ்ணத்தின் காரணமாக உலகத்தில் மழை பெய்ய காரணபூதராயிருப்பதால் ஜல தத்துவம் படைத்திருக்கிறார். நினைத்த மாத்திரத்திலேயே பரிசுத்தம் செய்யக்கூடிய சக்தியை படைத்திருப்பதால் அவர் பாவனன் என்ற வாயுவின் தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கிறார். எரிக்கும் சக்தி கொண்டிருப்பதால் அக்னி தத்துவம் அவரிடம் அடங்கியிருக்கிறது. அடிக்கடி பக்தர்கள் வேண்டிய விருப்பங்களை பிரார்த்தித்து பெறுவதால் எஜமானன் என்ற தத்துவம் அவரிடம் குடிகொண்டிருக்கிறது. ஆகாசத்திலேயே ஒன்று இருப்பதால் ஆகாச தத்துவம் அவரிடம் இருக்கிறது. கிருஷ்ணபக்ஷத்தின் ஈற்றில், அதாவது அமாவாசை அன்று சந்திரனுடன் கூடியிருப்பதால் சூரியன், சந்திரன் என்ற 2 தத்துவங்களும் அடக்கமாய் உள்ளன. இவ்விதம் 8 தத்துவங்களும் சூரிய பகவானிடம் உள்ளடங்கி இருப்பதால் அவரும் பரமசிவனுக்கு ஒப்பான அஷ்டமூர்த்தி ஆவார். இப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களை பரிபாலிக்கட்டும். 92வது ஸ்லோகம். प्राकालो निद्रपद्माकर परिमलनाविर्भवत्पादशोभः भक्त्या त्यक्तोरुकेदोद्गति दिवि विनता सूनुनानीयमानः सप्ताश्वाप्ता परन्तान् यदि गमधरयन् यो जगन्ति स्तुतोलम् देवै देवः सपायादपर इव मुरारादिरन्नां पतिर्वः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் ஸ்லேடை அணியை கைக்கொண்டு கவி சூரிய பகவான் இன்னொரு விஷ்ணுமூர்த்தியாக திகழ்கிறார் என்று சாதிக்கிறார். இருவருக்கும் பொருந்துமாறு மூல ஸ்லோகத்தின் வார்த்தைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் விளக்க உரையில் பொருள் விஷ்ணுவுக்கு தனியாகவும் சூரியனுக்கு தனியாகவும் வேறுபட்டிருக்கும். விடியற்காலையிலேயே எழுந்து மகாலட்சுமி பரிமளம் நிறைந்த தனது கைகளினால் மகாவிஷ்ணுவின் பாதங்களை பிடித்து விடுவதால் அவைகள் சோபையுடன் திகழ்கின்றன. சூரியதேவன் விடியற்காலையில் உதயமாகி பரிமளம் கொண்ட தாமரை பொய்கைகளை மலரச் செய்து அதில் பிரதிபலிக்கும் கிரணங்கள் சோபையை அடைகின்றன. மகாவிஷ்ணுவை தாங்கி வினதாசுதனான கருடதேவன் பெரிய சிரமம் ஏதுமின்றி உயர கிளம்பி பரம பக்தியுடன் ஆகாயத்தில் அவரை அழைத்துச் செல்கிறான். அதேவிதம் சூரிய பகவானை இன்னொரு வினதாசுதனான அருணதேவன் தொடைகள் இல்லாதவனாயினும் மேலே ரதத்தை செலுத்தி சூரிய பகவானை விண்ணில் அழைத்துச் செல்கிறான். மகாவிஷ்ணு 7 உலகங்களையும் தாண்டி திரிவிக்ரம அவதாரத்தில் அவைகளை தனக்கு கீழே இருக்கும்படி செய்த நிலையில் தேவர்களால் வெகுவாக பாராட்டப்பட்டார். சூரியதேவன் வானத்தின் உச்சியில் இருக்கும்போது 7 உலகங்களையும் தனக்கு கீழே இருக்கும்படி செய்கிறார். மேலும் 7 குதிரைகளை கொண்ட ரதத்தினால் மேற்கு திக்கை அடைகிறார். அப்பொழுது தேவர்கள் பகவானை வெகுவாக ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். இவ்வாறு இவர் இன்னொரு மகாவிஷ்ணுவோ என்று எண்ணும்படி இருக்கும் சூரியதேவன் பகலவன் உங்களை ரட்சிக்கட்டும். 93வது ஸ்லோகம். யஸ்ரஷ்டாபாம் புரஸ்தாதஜலவரசமப்யுன்னதீர்ஹீதுரேகஹ லோகானாம் யஸ்த்ரயானாம் ஸ்தித உபரி பரம் துர்விலங்கேன தாம்னாம் சத்ய சித்யை பிரசன்னத்யுதிசுபசதுராஷாமுகஸ்தாத்விபக்தः द्वेधा वेधा इवाविष्कृतकमलरुचिः सोर्चिषामाकरोवः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம்.
முந்தைய ஸ்லோகத்தைப் போல ஸ்லேடை என்ற சப்தஜாலத்தை பிரயோகம் செய்து கவி சூரியதேவன் இரண்டாவது பிரம்மதேவனாக இருக்கிறாரோ என்று எண்ண வைக்கிறார். பிரம்மதேவனுக்கும் சூரியதேவனுக்கும் பொருந்தும்படி சொற்கட்டு அமைந்திருக்கிறது. பிரம்மதேவன் முதலில் நீரை சிருஷ்டித்தார். சூரியதேவனும் நீரின் உற்பத்திக்கு மழைக்கு காரணமாக இருப்பதால் அதன் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார். பிரம்மதேவன் மேரு பர்வதத்தின் மீது எழுந்தருளி இருப்பதால் குல பர்வதங்களுக்குள் அது உன்னத ஸ்தானம் பெற்றது. அதேவிதம் சூரியதேவன் உதயாச்சல பர்வதத்தில் உதயமாவதால் அதற்கு குல பர்வதங்களுக்குள் ஒரு உன்னத ஸ்தானம் கிடைத்தது. பிரம்மதேவன் சத்தியலோகத்தில் 3 உலகங்களுக்கும் மேலே உயரமான ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். சூரியதேவனும் 3 உலகங்களுக்கும் மேலாக விண்ணில் இருக்கிறார். பிரம்மதேவன் அடங்க ஒண்ணாத தேஜஸுடன் இருக்கிறார். சூரியதேவனும் அப்படியே பிரம்மதேவன் சீக்கிரமாகவே சித்தியளிக்கிறார். அப்பொழுது 4 திக்குகளையும் நோக்கியுள்ள 4 திருமுகங்களும் பிரசன்னமாக ஒளி பொருந்தி இருக்கும். அதேவிதம் சூரியதேவனும் சீக்கிரமாக சித்தியை அளிப்பதுடன் அவருடைய கிரணங்கள் 8 திக்குகளுக்கும் பரவி அவருடைய திருமுகமும் பிரசன்னமான ஜோதி ஸ்வரூபமாக இருக்கும். பிரம்மதேவன் தன்னை 2ஆக, அதாவது சுவாயம்புவ மனு சதரூபா என்ற தம்பதிகளாக பிரித்து கொண்டார் என்று புராணங்கள் கூறும். அவ்விதமே ஸ்ரீ சூரிய பகவானும் தன்னை 2ஆக பிரித்து கொண்டு ஒன்று பிரம்மதேவனாகவும் இன்னொன்று தனது சுயரூபமான சூரிய தேவனாகவும் பிரித்து கொண்டனரோ என்னவோ. பிரம்மதேவன் தாமரை மீது அமர்ந்து அதற்கு ஒளியூட்டுகிறார். சூரியதேவன் தாமரையை மலரச் செய்து அதற்கு சோபையை ஏற்படுத்துகிறார். ஒளிகளுக்கெல்லாம் கருவூலமாக இருக்கும் சூரியதேவன் உங்களுடைய சித்திக்காக அருள் புரியட்டும். 94வது ஸ்லோகம். சாத்ரித்யூர்வீன தீஷா திஷதி தச திஷோ தர்ஷயன் ப்ராக்த்ருஷோ யஹ சாத்ருஷ்யம் திருஷ்யதேனோ சதச சதத்ருஷி த்ரைதசே யஸ்ய தேசே தீப்தாம்சுர்வஸ்ஸ திஷ்யாதசிவயுகதசா தர்ஷிதத்வாதசாத்மா சம்சாஸ்த்யஸ்வாம்ச்ச யஸ்யாஷய விததிஷயா தந்தசூகாசனாத்யஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சூரிய பகவான் உதயமாகும்போது 10 திக்குகளிலும் அவருடைய கிரணங்கள் பரவுவதால் அந்த 10 திக்குகளையும் மலைகள், ஆகாசம், பூமி, சமுத்திரம் போன்றவைகளை காட்சிக்கு வெளிப்படுத்துகிறார். 1000 கண்கள் படைத்த தேவேந்திரன் அரசாலும் தேவலோகத்தில் கூட சூரிய தேவனுக்கு இணையான தேவனை காண முடியாது. யுகாந்தத்தில் வரும் பிரளய காலத்தில் அவர் 12 உருவங்களை ஏற்கிறார். பாம்புகளை உணவாக கொண்ட கருடதேவனின் மூத்த சகோதரனான அருணதேவன் சூரிய பகவானின் விருப்பத்திற்கு இணங்க தேர்குதிரைகளை ஏவிச் செலுத்துகிறான். இப்படிப்பட்ட புகழ்வாய்ந்த கடுமையான கிரணங்களை கொண்ட ஸ்ரீ சூரிய பகவான் உங்களுக்கு மங்களங்களை நல்கட்டும். இந்த ஸ்லோகத்திற்கான விசேஷ குறிப்பு. தர்ஷயன் திருஷோயக, கண்களுக்கு பார்க்கும் சக்தியை அளிப்பவர். இக்கருத்து வேத பிரமாணத்தை கொண்டது. அக்ஷி உபனிஷத்தில் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சூர்யாய ஆதித்யாய அக்ஷி தேஜசே அஹோ வாகினி வாகினி ஸ்வாஹா என்ற மந்திரம் ஒரு பிரமாணம். சக்ஷுர்னோ தேவஸ் சவிதா என்று சூரியோபனிஷத்தில் வரும் வாக்கியம் இன்னொரு பிரமாணம். யுகத்தின் முடிவில் 12 உருவங்களை ஏற்கிறார். விஷ்ணு புராணத்தில் அந்த 12 ஆதித்யர்களின் பெயர்கள் கூறப்படுகின்றன. அவைகளாவன தாத்தா, அர்யமா, மித்ரன், வருணன், அம்ஷு, பகன், இந்திரன், விவஸ்வான், பூஷா, துவஷ்டா, சவிதா, விஷ்ணு என்பதாகும். இந்த ஸ்லோகத்திற்குரிய விசேஷ பலஸ்ருதி என்னவென்றால், இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் கண் உபாதைகள் நீங்கும், கண் நோய்கள் விலகும், கண் பார்வை தீக்ஷண்யம் அடையும். 95வது ஸ்லோகம். தீர்த்தானி வியர்த்தகானி ஹிருதநத சரசி நிர்ச்சராம் போஜினீனாம் நோதன்வந்தோ நுதந்தி பிரதிபயமசுபஸ்வப்ரபாதானுபந்தீம் ஆபோ நாகாபகாயா அபி கலுஷமுஷோ மஜ்ஜதாம் நைவ யத்ர த்ராதும் யாதீன்யலோகான் சதிஷது திவசஸ்யைக ஹேதுர்ஹிதம் வஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சூரிய பகவான் திரிலோகங்களை விட்டு வேறு லோகங்களுக்கு சென்றுவிட்டால் புண்ணிய தீர்த்தங்களுக்கு மகிமையே இல்லாமல் போய்விடும். அவைகள் வியர்த்தமாகவே இருக்கும். புனிதமான சரசுகள், நதிகள், மடுக்கள், நீர்வீழ்ச்சிகள், தாமரை தடாகங்கள் யாவும் வீணே இருக்கும். நரகங்களுக்கு தள்ளிவிடும். பாபங்களை போக்க சமுத்திரங்கள் சக்தியற்று இருக்கும்.
அப்பொழுது தேவகங்கையில் ஸ்நானம் செய்தால் கூட பாவங்கள் நீங்கி போகாது. சூரிய பகவான் ஒருவரே பகலுக்கு காரணமாக இருப்பவர். அப்படிப்பட்ட ஸ்ரீ சூரிய பகவான் உங்களுக்கு ஹிதமானவைகளை அருளட்டும். இப்பொழுது 91 முதல் 95 வரையிலான ஸ்லோகங்களை மட்டும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். பூமிம் தாம்னோபிவ்ருஷ்ட்யா ஜகதி ஜலமயீம் பாவனீம் சம்ஸ்ருதாவபீம் ஆக்னேயீம் தாகசக்த்யா முஹுரபி யஜமானாம் யதா பிரார்த்திதார்த்தைஹ லீனாமாகாஷ ஏவாமிருதகரகட்டிதாம் ध्वान्तपक्षस्य पर्वणि एवं सूर्योष्टभेदां भव इव भवतः पातु बिभ्रत्स्वमूर्तिम् प्राकालो निद्रपद्माकरपरिमलनाविर्भवत्पादशोभः भक्त्या त्यक्तोरुकेदोद्गति दिवि विनता सूनुनानीयमानः सप्ताश्वाप्तापरान्तान्यधिकमधरयन्यो जगन्ति स्तुतोलम् देवै देवः सपायादपर इव मुरारादिरन्नां पतिर्वः यस्रष्टापां पुरस्तादचलवरसमभ्युन्नतेर्हेतुरेकः लोकानां यस्त्रयाणां स्थित उपरि परं दुर्विलङ्घेन धाम्नां सद्यः सिद्ध्यै प्रसन्नद्युतिशुभचतुराशामुखस्ताद्विभक्तः द्वेधा वेधा इवाविष्कृतकमलरुचिः सोर्चिषामाकरोवः सादृद्योर्वीनदीशा दिशति दश दिशो दर्शयन् प्राग्दृशो यः सादृश्यं दृश्यतेनो सदशशतदृशी त्रैदशे यस्य देशे दीप्तां शूर्वस्य दिश्या दशिवयुगदशा दर्शितद्वादशात्मा शंशास्त्यश्वांश्च यस्याशयविदधिशया दन्तशूकाशनाद्यः तीर्थानि व्यर्थकानि हृदनदसरसी निर्चरां भोजिनीनां नोदन्वन्तो नुदन्ति प्रतिभयमशुभश्वभ्रपातानुबन्धीम् आपो नाकापगाय अपि कलुषमुषो मज्जतां नैव यत्र त्रातुं यातीन्यलोकान् सदिशतु दिवसस्यैकहेतुर्हितं वः हरिः ॐ आदित्याय नमः ॐ सूर्यनारायणाय नमः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தில் 91 முதல் 95 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.